ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 2 ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த 2 விதமான ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து சாதம் வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு இல்லாமலே நம்ம தோசை செய்ய போகிறோம். ரவையை யூஸ் பண்ணி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம். இந்த 2 ரெசிபியும் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ரெசிபி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வாங்க இந்த 2 விதமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 4 வரமிளகாவை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இப்போவே சாப்பாட்டுக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா சாதம் வந்து சேர்த்துக்கலாம். சாதம் வடிச்சிட்டு நல்லா உதிரி உதிரியாக நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ நான் சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாதத்தை மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. சாதம் வடித்து வச்சிட்டிங்கன்னா போதும். வெங்காயம் தக்காளி வதக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வெங்காயம் தக்காளி வந்து வதக்க தேவையில்லை. சரியா 5 நிமிஷம் இருந்தாலே போதும். வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கிட்டு நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சூடான சாப்பாட்டில் தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை. நைட்டு செஞ்ச சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னாலும் காலையில் இந்த மாதிரி அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் செஞ்சுக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தை போட்டு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணாலே போதும். நைட்டு செஞ்ச சாதத்தை நீங்கள் காலையில் இது போல் செய்யணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணணும். சாதம் வந்து நல்லா சூடேறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷமாவது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 2 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இது கூட கடைசியாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம். சரியாக 10 நிமிஷம் இருந்தால் போதும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நம்ம வதக்கி சாதம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரெசிபி தான். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கெல்லாம் போயிட்டு இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் காலேஜில் முடிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிடணும் போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெசிபி வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி தான். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கிட்ட மிக்ஸி இருக்கலாம், ஆனால் கிரைண்டர்லாம் இருக்காது. மாவெல்லாம் அரைச்சியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு அரைக்காமல் நம்ம தோசை எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப நைஸாக இல்லைனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற அளவுக்காவது நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரவையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போது ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறதுனால கண்டிப்பாக தயிர் சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், தோசையும் நல்லா வரும்.
இதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துடுறேன். உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். கொஞ்சம் மாவு திக்காக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நான் வந்து கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறணும். தோசைக்கு இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தேங்காவில் 1/4 மூடி தேங்காவை எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கையில் அளந்து போடும்பொழுது ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்கிறேன். சட்னி வந்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு குட்டி பேனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சட்னிக்கெல்லாம் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு வந்து கடுகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 20 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ரவை வந்து இப்போ நல்லா ஊறி வந்திருக்கும். குறைஞ்சது 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 1/2 மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். சோடா உப்பு இந்த சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பையும் சோடா உப்பையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டேன். தோசைக்கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. கல் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு வந்து ஊற்றிக்கணும். தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்கணும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு தோசை ஊற்றணும்னா மாவு வந்து தோசைக்கல்லே வந்து ஒட்டிக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். எப்போவுமே தோசை ஊற்றும் பொழுது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றணும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணணும். மேலே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே நம்ம கலருக்காகலாம் சேர்க்கவே இல்லை. ரவை, தயிர், 2 ஸ்பூன் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்தோம். தோசை எவ்வளோ நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். மாவு வந்து கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா தோசை வந்து பர்ஃபெக்டாக வரும். தோசைக்கு மாவு எப்படி நம்ம கரைப்போமோ தண்ணியை அது போலவே கரைச்சிக்கிட்டு தோசை ஊற்றினா போதும். இப்போ திரும்ப நான் தோசை ஊற்ற போகிறேன். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா மெல்லிஸாக செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கோம். கிறிஸ்பியாக தோசை கூடவே சட்னி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இனி தோசை மாவை அரைக்கிற வேலையும் இல்லை பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை செஞ்சிடலாம். அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்ஸ்டண்ட்டாக பேச்சுலர்ஸ்க்காகவே நம்ம 2 ரெசிபி செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து சாதத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் தோசை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி தான் இதுவும். இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபிஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.